வார்த்தையாய் இறங்கி வந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 138 அதிகாரத்தின் 2 வசனத்தினுடைய பின்பகுதி இப்படியாய் சொல்லுகிறது: உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர் என்று சொல்லி, இந்த உலகத்திலே இந்த நாட்களிலே நாம் வாழ்கிற பார்க்கிற எல்லாவற்றையும் அவைகள் அழிந்துவிடும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. நாம் காண்கிற எல்லாம் அழிந்துவிடும், இந்த வானம் அழிந்துவிடும், இந்த பூமி அழிந்துவிடும். ஆனால் அவருடைய வார்த்தைகளோ அது ஒரு காலம் அழிவதில்லை என்று சொல்லி இயேசுவே அவர் சுவிசேஷங்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வானம் பூமியும் ஒளிந்து போ, என் வார்த்தைகளோ ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை என்று சொல்லுகிறார். சங்கீதக்காரன் அதை கண்டுபிடித்து விட்டார். அவர் தெளிவாக சொல்லுகிறார், உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர் என்று சொல்லி. இன்றைக்கு எஸ்ரா என்கிற அந்த வேதபாரகனினுடைய வாழ்விலிருந்து ஒரே ஒரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். எஸ்ரா 7 அதிகாரம் 6 வசனத்திலே, 9 வசனத்திலே, 28 வசனத்திலே 3 ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன? கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 காரியங்களிலும் கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் என்று சொல்லுகிற இடத்திலே அவனுக்கு 3 விதமான அந்த வழிகள், ஆசீர்வாதங்கள் கிடைத்ததை குறித்து எஸ்ரா தீர்க்கதரிசியினுடைய எஸ்ரா புத்தகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்க முடியும். முதலிலே அந்த 6 வசனத்திலே தேவனுடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளையெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான் என்று சொல்லி அங்கே எழுதியிருக்கிறது. எஸ்ரா அவன் பாபிலோனின் சிறையிருப்பிலே இருந்து அங்கே எருசலேமுக்கு கடந்து சென்று அங்கே பல சீர்திருத்தங்களை செய்யும்படியாக கடந்து செல்லும் பொழுது அவன் அங்கே ராஜாவினிடத்திலே அவனுடைய பிரயாணங்களை குறித்து சொல்லும் பொழுது ராஜா அவன் கேட்ட எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்தான் என்று சொல்லி, அந்த பாபிலோன் ராஜாவாகிய நேபுத்காத் நேச்சார் எருசலேமில் கொள்ளையடித்து வந்த எல்லா பொருட்களை திருப்பி கொடுத்தது மாத்திரமல்ல, அவன் கேட்ட அத்தனை காரியத்தையும் அவன் செய்தான் என்று சொல்லப்படுகிறது. அப்போது ஒரு மனிதன் மேல் தேவனுடைய கரம் இருக்கும் என்று சொன்னால் அவன் இந்த உலகத்தில் ஒரு தயவு பெற்ற ஒரு மனிதனாக அவன் தேவைகளையெல்லாம் அந்த உலகத்தினுடைய தயவினால் கிடைக்கத்தக்கதாக ஆண்டவர் கிரியை செய்ய முடியும் என்பதை இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது. 2வது காரியம், அந்த 9 வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவன் கிட்டத்தட்ட பாபிலோனிலிருந்து அந்த எருசலேம் வரைக்கும் 1500 கிலோமீட்டர்கள் அநேக பொருட்களோடு கூட, கொடுக்கப்பட்ட பொன்னோடு கூட, கொடுக்கப்பட்ட வெள்ளியோடு கூட, கொடுக்கப்பட்ட வெண்கலங்களோடு கூட, கொடுக்கப்பட்ட அநேக பொருட்களோடு கூட அவன் கடந்து வரும்பொழுது அங்கே போர்ச்சேவர்களுடைய ஒரு பாதுகாப்பும் ராஜ அரண்மனையின் பாதுகாப்பும் இல்லாதபடி கர்த்தருடைய பாதுகாப்பை மாத்திரம் நம்பி 1500 கிலோமீட்டர் இத்தனை காரியங்களையும் அவன் சுமந்து கொண்டவனாக அவன் நல்ல ஒரு சேஃப்டியாக அந்த எருசலேமை வந்து அடைந்ததாக இந்த வசனங்கள் குறிப்பிடுகிறது. தேவனுடைய கரம் அவன் மேலே இருந்தபடியினால் இந்த உலகத்தினுடைய மனிதர்களை நம்பாதபடி, இந்த உலகத்தினுடைய பாதுகாப்பை நம்பாதபடி கர்த்தருடைய பாதுகாப்பை மாத்திரம் நம்பி அவன் அத்தனை கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்த எந்த ஒரு இடத்திலும் எந்த அசம்பாவிதமும் நடக்காதபடி அவன் வந்து சேர்ந்ததாக இங்கே வேதம் குறிப்பிடுகிறது. கர்த்தர் நகரத்தை காவாராயில் காவலாளிகள் விழித்திருப்பது வெறுதா, கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் வெறுதா என்று சொல்லியெல்லாம் பார்க்கிறோம். இதை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நம்ம அதை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்பதை வேதம் கற்றுக் கொடுக்கிறது. 3வது, அதே எஸ்ரா 7 அதிகாரம் 28 வசனத்திலும் ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என்மேல் இருந்ததினால் இஸ்ரவேலில் சில தலைவர்களை என்னோடு கூட வரும்படி சேர்த்து கொண்டேன். இங்கே ஒரு நல்ல ஒரு ஃபெல்லோஷிப், அவனுடைய ஆவி கொத்த, அவனுடைய துடிப்பு கொத்த, அவனுடைய வேகத்து கொத்த, அவனோடு கூட செயலாற்றுகிற ஒரு நல்ல தலைவர்களை அங்கே ஆண்டவர் அவனுக்காக கொடுத்ததை இங்கே சொல்லி காட்டுகிறார்.
ஒரு தனி மனிதனாக, ஒரு பெரிய ஹீரோவாக தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் எதையும் சாதித்து விட முடியாது. ஒரு தனி மனிதனாக நான் எல்லாவற்றையும் செய்துவிட்டேன் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியில் வாழும் பொழுது தம்மோடு கூட இருக்கவும், ஊழியங்களை செய்யும்படியாகவும், தம்மோடு கூட இருக்க 12 பேரை தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறது. ஒரு ஐக்கியத்தை, ஒரு நல்ல ஃபெல்லோஷிப்பை எஸ்ரா தேவனுடைய கரம் என்மேல் இருந்ததினால் அதை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார். அப்போது தேவனுடைய கரம் நம்மேல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த தேவனுடைய கரம் நம்மேல் இருக்கிறதற்கு நாம் அநேக தியாகங்கள், பெரிய காரியங்களெல்லாம் செய்தால்தான் தேவன் நம்மோடு கூட இருக்க முடியுமா? அப்படி என்று சொன்னால் எஸ்ராவின் வாழ்விலிருந்தே வேதம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. அதே 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே எஸ்ரா செய்த ஒரு காரியம் என்ன? கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். அவன் கர்த்தருடைய அழியாத சொத்து ஆகிய அந்த வசனத்தின் மேலே அத்தனை வாஞ்சையாக இருந்தபடியினால் அதை எப்பொழுதும் ஆராயவும். ஒரு சில மணி நேரங்கள் நாம் வேதத்தை படிக்கலாம், ஆனால் நாம் நடந்து செல்லும் போதும் படுக்கையிலும் அந்த வசனத்தினுடைய ஆழங்களை நம்மால் தியானிக்க முடியும். அந்த வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறதே, இதனுடைய அர்த்தம் என்ன? இப்படி கர்த்தர் இந்த வார்த்தையின்படி செய்ய முடியுமா? இந்த உலகத்தில் உள்ள நாம் காண்கிற எல்லாம் அழிந்துவிடும் என்று சொல்லியிருக்கிறாரே, இந்த வசனத்தில் உள்ள ஜீவன் மாத்திரம் அது அழியாது, ஜீவனுள்ள வசனம் அது எல்லாவற்றையும் நிறைவேற்றிவிடும் என்று சொல்லியிருக்கிறாரே. ஆகவே நம்ம அந்த வசனத்தை ஆராய நம்ம கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், அதன்படி செய்ய நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தோம் என்று சொன்னால், அந்த வசனத்தில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த வார்த்தையின்படி நாம் வாழ கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், அது மாத்திரமல்ல, நாம் அதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க, உபதேசிக்க கற்றுக்கொண்டோன்னு சொன்னால் கர்த்தருடைய கரம் நம்ம மேலே வந்து அமர்ந்து விடும். ஏனென்றால் சங்கீதம் 1:1 கூட சொல்லுகிறார், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து அவன் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதற்கு ஒரே காரணம், கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக இந்த உலகத்தில் நம்ம எல்லாவற்றையும் செய்கிறதை வாய்க்கிறவர்களாக நாம் மாற்ற முடியும். அதற்கு ஒரே காரணம், கர்த்தருடைய வேதத்தின் மேலே ஒரு அளவற்ற பிரியம், ஒரு அலாதி பிரியம், ஒரு அளவற்ற நேசம், அந்த வார்த்தையின் மேலே அத்தனையாய் நேசம் வைக்கும் பொழுது அவருடைய தயவுள்ள கரம் இந்த உலகத்தில் நம்மை நடத்துகிறதற்கு, நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கு, நம்முடைய வாழ்வை உயர்த்துகிறதற்கு அது போதுமானதாக இருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த சத்தியங்களின் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உந்தன் வேதம் எனது உணவு, நன்றி கீதம் இரவின் கனவு, உந்தன் பாதம் போதும் எனக்கு, அதுதானே அணையா விளக்கு. உந்தன் பாதம் போதும் எனக்கு, அதுதானே அணையா விளக்கு.